Hello everyone. நாம பார்க்கறது 10th மேக்ஸ் அல்ல 3rd சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.19ல செகண்ட் கொஸ்டின் பாருங்க. If A is of order P cross Q and B is of order Q cross R, what is the order of AB and BA அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A மேட்ரிக்ஸோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க, தென் B மேட்ரிக்ஸோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் AB and BAவோட ஆர்டர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை எழுதிக்கிறேன். A மேட்ரிக்ஸோட ஆர்டர் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு என்னது P cross Q, தென் ஆர்டர் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு Q cross R எழுதிட்டேன். இப்போ ஆர்டர் ஆஃப் AB வந்து நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்கே AB அண்ட் BAன்றது நமக்கு எப்படி இருக்குது, ரெண்டுமே நமக்கு மல்டிப்ளையாக இருக்குது, அதாவது ப்ராடக்ட் மேட்ரிக்ஸாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து AB ஆர்டர் ஆஃப் ABயை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் AB. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்னது A, செகண்ட் மேட்ரிக்ஸ் B. ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ் இது ரெண்டும் எப்படி இருக்குது, நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கிறதால நம்மளால் AB மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ அதோட ஆர்டர் என்னவா இருக்கலாம், ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதோட ஆர்டராக இருக்கும். அப்போ இதோட ஆர்டர் என்ன, P cross R. ஓகேவா? அடுத்தது என்னது, ஆர்டர் ஆஃப் BA கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்னது B, செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து A. சரி, நான் தனித்தனியாக எழுதிக்கிறேன், ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஆர்டர் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு Q cross R, ஆர்டர் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு P cross Q. ஸோ நமக்கு என்ன தேவை, ஆர்டர் ஆஃப் BA தேவை. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் R இருக்குது, செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ்ன்றது என்ன இருக்குது, P இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குது, நமக்கு ஈக்குவலாக இல்லை. சரிங்களா? ஸோ P நாட் ஈக்குவல் டு Rன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நம்மளால் BA அதாவது அந்த ப்ராடக்ட் மேட்ரிக்ஸை வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும், ஈக்குவலாக இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ அப்போ இதோட ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம்னா நாட் டிஃபைன்டுன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான்.